சிறுபான்மை லிபரல் அரசாங்கம் மீண்டும் ஒரு தேர்தலை நோக்கி நாட்டை நகர்த்தாமல் தேசிய ஒருமைப்பாடு குறித்து ஒருபுறம் பேசிக்கொண்டு மறுபுறம் பெரும்பான்மையினை நோக்கி நகர்கிறதான ஒரு குற்றச்சாட்டு தற்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே பேசப்பட்ட ஒரு விடயம்தான் ஆல்பர்டா மாகாணத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் மேட் ஜெனராக்ஸ் லிபரல் கட்சியில் உத்தியோகபூர்வமாக இணைந்திருக்கிறார். அவரை பிரதமர் மாகாணி வரவேற்றிருக்கிறார். அவருக்கு ஒரு சிறப்பு பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. டாவோஸில் பிரதமர் மாகாணி ஆற்றிய உரைதான் தன்னை லிபரல்களோடு இணைவதற்கு காரணமாக இருந்தது என்று சொல்லி தனது இணைவிற்கான ஒரு விளக்கத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த கட்சி மாற்றங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் நடைபெற்ற போதும் இவருடைய பெயர் பரவலாக பேசு பொருளாக இருந்தது. இவரும் கட்சி மாறப்போகிறார் என்று. அதன் பின்னர் அவர் மீது அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதான ஊடக செய்தியும் வந்தது. அவர் கட்சி மாறுவதை தடுக்கின்ற வகையில் கன்சர்வேட்டிவ் கட்சியினால் சில அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாகவும் இப்போது அந்த அழுத்தங்களையும் மீறி அவர் நாடாளுமன்றத்தில் கட்சி மாறியிருக்கிறார். அவருக்கு ஒரு சிறப்பு ஆலோசகர் பதவி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் லிபரல்கள் 169 ஆசனங்களை கொண்டிருக்கிறார்கள். இன்னமும் 3 ஆசனங்கள் அவர்களுக்கு தேவையாக இருக்கிறது. ஏற்கனவே அந்த 169 என்பது கன்சர்வேட்டிவ் கட்சியிலிருந்து லிபரல்களோடு இணைந்து கொண்ட 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையும் சேர்த்ததாக இருக்கிறது. ஏற்கனவே லிபரல்களின் மிக முக்கியமான நிலையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகியதால் வெற்றிடங்களும் ஏற்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் அந்த வெற்றிடங்களுக்கான இடைத்தேர்தல்கள் நடைபெறுகின்ற போது லிபரல்கள் பெரும்பான்மையினை இலகுவாக பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இன்னும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் லிபரல்களோடு இணையக்கூடும். அதே போன்று ஏனைய கட்சிகளோடும் லிபரல்கள் பின்கதவு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதான குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பசுமை கட்சி மற்றும் புதிய ஜனநாயக கட்சி ஆகியவற்றின் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் தம்வசம் இணைத்து ஒரு பெரும்பான்மையை உறுதிப்படுத்தி தேர்தல் ஒன்றை தவிர்த்து நீண்ட காலத்திற்கு ஆட்சியினை நகர்த்துவது மாகாணியின் ஒரு திட்டமாக இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேவேளையில் இந்த கட்சி மாற்றம் அல்லது தமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களை உள்வாங்கும் செயல்பாடுகளை கன்சர்வேட்டிவ் கட்சியின் தலைவர் பியர் பொலிவியர் கடுமையாக எதிர்த்துள்ளார். இவ்வாறான செயல்பாடு ஒரு துரோகத்தனமான செயல் என அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பொதுவாகவே இவ்வாறான கட்சி மாற்றங்கள் துரோகம் என்று பார்க்கப்படுகிறது. மேற்குலக நாடுகளை பொறுத்தவரையில் அண்மை நாட்களில் இது கனடாவில் பேசு பொருளாக இருப்பதற்கு காரணம் லிபரல்கள் சிறுபான்மை அரசாங்கமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. ஒரு பெரும்பான்மை அரசாங்கம் மாறுவதற்கு, அதன் மூலம் தேர்தல் ஒன்றை தவிர்ப்பதற்கு, நீண்ட காலமாக ஆட்சியினை நகர்த்துவதற்கு அது தேவையாக இருக்கிறது. தேர்தல் ஒன்றுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருகிறது. இப்போது நாடு எதிர்கொண்டிருக்கின்ற பொருளாதார நெருக்கடி, அமெரிக்காவின் ராஜதந்திர நெருக்குவாரங்கள் இவற்றை எதிர்கொள்வதற்கு ஒரு நாடாக நாம் முன்னோக்கி நகர வேண்டும். தேசிய ஒருமைப்பாடு அவசியம் என மாகாணி அண்மையில் கட்சித் தலைவர்களோடு நடத்திய தனித்தனியான சந்திப்புகளின் போது வலியுறுத்தியிருக்கிறார். அந்த கட்சிகளின் ஆதரவை கேட்டிருக்கிறார். வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த கட்சிகளுடைய ஆதரவு தேவையாக இருக்கிறது. இவ்வாறான பின்னணியில் மாகாணி இவ்வாறு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்பசம் அழைப்பது அல்லது இழுப்பது எவ்வளவு தூரம் ஆரோக்கியமான அரசியலை கொண்டு செல்லப் போகிறது என்ற கேள்வியை கனேடியர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு தேர்தலை நடத்தினால் லிபரல்கள் பெரும்பான்மை பெற்றுவிடக்கூடிய வாய்ப்புத்தான் இப்போது காணப்படுகிறது. ஆகவே அவ்வாறான ஒரு விஷ பரீட்சைக்கு கன்சர்வேட்டிவ் கட்சி செல்லாது. அது செல்லாது என்பதை தெரிந்து கொண்டு கன்சர்வேட்டிவ் கட்சியினை மேலும் பலவீனப்படுத்துகின்ற செயல்பாட்டை லிபரல்கள் மேற்கொண்டு வருவதான ஒரு விமர்சனம் தான் கன்சர்வேட்டிவ் கட்சியினரால் முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஒன்றுக்கு சென்றால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு அது பின்னடைவாக இருக்கும். குறிப்பாக பியர் பொலிவியர் அவர்களுடைய தலைமைத்துவம் ஒரு தேர்தல் தோல்வியை தாண்டியும் இப்போது நிலைத்திருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு தேர்தல் தோல்வி ஏற்படுமாக இருந்தால் தொடர்ச்சியாக பியர் பொலிவியரால் கட்சியின் தலைவராக நீடிக்க முடியாத ஒரு நிலை ஏற்படும். ஆகவே கட்சி தலைமையினை தொடர்ந்து தக்க வைப்பதற்கு அல்லது அவருடைய பிரதமர் கனவை நனவாக்குவதற்கு அவர் சில காலம் பொறுமையோடு இருக்க வேண்டும். ஆனால் அந்த பொறுமை என்பதை லிபரல்கள் தமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏற்கனவே அவருடைய தலைமை மீதான விமர்சனங்களுக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கட்சி மாறியது ஒரு காரணமாக சொல்லப்பட்ட வந்த நிலையில் இப்போது 3வது நாடாளுமன்ற உறுப்பினரும் கட்சி மாறியிருக்கிறார். பியர் பொலிவியருடைய எதிர்காலம் எவ்வாறு இருக்கப் போகிறது? லிபரல்கள் பெரும்பான்மையினை பெற்றால் கன்சர்வேட்டிவ் கட்சி எவ்வாறான நகர்வுகளை மேற்கொள்ளும் என்ற கேள்விகளும் பரவலாக எழுப்பப்பட்டிருக்கின்றன. கனடாவின் அரசியல் உள்நாட்டில் மிக பரவலான ஒரு கவனிப்பை பெற்றிருக்கிறது. வெளிநாடுகளோடான ராஜதந்திர உறவு, பாதுகாப்பு செலவின் அதிகரிப்பு, இது பற்றியெல்லாம் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கையில் மறைமுகமாக தமது கட்சியை அல்லது தமது அரசை பலப்படுத்துவதற்கு லிபரல் தலைவர் கடும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருவதும் இந்த கட்சி மாற்றத்தோடு தென்பட தொடங்கியிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம் லிபரல்களின் பெரும்பான்மை எப்போது சாத்தியமாகும் என்பதை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.